கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். அது மாத்திரமல்ல, அதிகாலையில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு உட்கார்ந்து அழுதுட்டே இருப்பாங்க. இப்படி சில குடும்பங்கள் நிறைய இருக்கு, வெளியே தெரியாது. காலையில பார்த்தா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா நைட்டு பார்த்தா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு தெரியாம அழுவாங்க, மாமியாருக்கு தெரியாம அழுவாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாம அழுவாங்க, யாருக்குமே சொல்லாம கண்ணீர் வடிப்பாங்க. எத்தனை காரியம் இருக்கு. சில நேரத்துல வீட்டுல ஏதாவது புருஷன் சண்டை போட்டிருப்பாரு, சந்தேகப்பட்டிருப்பாரு, அடிச்சிருப்பாரு, வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கும், இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது, இல்ல குடும்ப பிரச்சனை, இல்ல குடும்ப போராட்டம், இல்ல யாராவது பக்கத்து வீட்டுல ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வேலைக்கு போன இடத்துல ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பல காரியங்கள் உண்டு. பைபிள்ல பெண்கள் பலவீன பாண்டம் என்று எழுதப்பட்டிருக்கு. சில நேரத்துல வெளியில யார்ட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாது, பையன்கிட்ட சொல்ல முடியாது, பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது, மருமகன்ட்ட சொல்ல முடியாது, மாமியா வேற வீட்டுல யார்ட்டையுமே மாமியார்ட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. பல பிரச்சனை உண்டு. லாஸ்ட் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நிறைய குடும்பம் உண்டு. நான் சொல்ல ஒரு குடும்பம் இல்லை, 2 குடும்பம் இல்லை, ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. கண்ணீர் வடிச்சு வாழ்ற குடும்பம் நிறைய குடும்பம் இருக்கு. எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு தாயாரு சொன்னாங்க, ஐயா எனக்கு 55 வயசு ஆகுதியா, நான் 55 வருஷமா ஒரே பிரச்சனை போராட்டம் தான் இருக்கு, எனக்கு ஒரு நாள் கூட நிம்மதி இல்லையா, சின்ன வயசுல இருந்து நான் இன்னைக்கு வரைய கஷ்டம் தான் பட்டுங்க அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு காரியங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? கையில ஒரு 100 ரூபாய் இல்ல, ஒரு 1000 ரூபாய் இல்ல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும், வெளியில ஃபைனான்ஸ்ல வாங்கியிருப்பாங்க கொடுக்க வேண்டியிருக்கும், பேங்க்ல நகை இருக்கும், வீடு லோன்ல போயிட்டு இருக்கும். சில குடும்பத்துல பார்த்தா கணவர் வியாதியில படுத்திருப்பாரு, பிள்ளைகள் பார்த்தா குட்டி பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஐசியூல இருப்பாங்க. பல பிரச்சனை உண்டு. அப்புறம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஏன்னா நைட் நேரத்துல நிறைய செய்தி நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு இரவு நேரத்துல கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கவலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ள வேதனை தான் இருக்கு. என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன், கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், நிந்தைகள், அவமானங்கள், கேவலங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். ஏன் வியாதியில ஹாஸ்பிட்டல்ல மரண தருவாயில படுத்திருக்கேன், கடன்ல ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டிருக்கேன், மாந்திரியத்துல கஷ்டப்பட்டிருக்கேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து சாபத்துல வாழ்ந்திருக்கேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில அனாதையா நின்றுருக்கேன். எத்தனையோ சூழ்நிலை உண்டு. நான் வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒருத்தர் உண்டு. அவர் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். ஏன்டா மூஞ்ச இப்படி வச்சிருக்க, ஏன் செத்து போன மாதிரி இருக்க அப்படிம்பாரு. அப்படி சொல்லுவாரு. உன் முகத்தை பார்த்து அவ்வளவு துக்கமா இருக்கு அப்படிம்பாரு. இப்படி சில குடும்பத்திலே முகத்துல துக்கத்தோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க, யார்கிட்டையும் பேசாமல் பல சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு காலையில, கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, 2வது திருமணம் முடிக்கணுமா, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? வேதனை, கவலை. ஒரு குடும்பத்துல அதிகமான பிரச்சனை என்ன அப்படின்னா,
ஒரு பக்கம் வேதனையா இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா கவலையா இருக்கும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பாங்க, சர்ச்சுக்கு போகாம இருப்பாங்க. சில குடும்பத்துல சர்ச்சுக்கு மட்டும்தான் போவாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருப்பாங்க. ஒரு குடும்ப ஜெபம் இருக்காது, தேவனை தேட மாட்டாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, துணிகரமா வாழ்வாங்க, துன்மார்க்கமா வாழ்வாங்க, பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அசுத்தத்துக்குள்ள இருப்பாங்க, தீட்டான காரியத்துல இருப்பாங்க, கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்டுல பார்த்தா பொருளாசையா இருக்கும். சில குடும்பத்துல பார்த்தா அன்பே இருக்காது, கடிந்து கொள்வாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு சுபாவ அன்பே இருக்காது. ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு மனம் இருந்தா மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். சில வீட்டுல கணவன் மனைவி பேசுறதே கிடையாது. அப்படிலாம் இருக்கும்போது சில குடும்பத்துக்குள்ள கவலை மட்டும்தான் இருக்கும். சில வீட்டுல நகையெல்லாம் கணவர் அழிச்சிருப்பாரு, பிசினஸ்ல நட்டம் இருக்கும், வாழ்க்கையில தோல்வி இருக்கும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, சொந்த வீடுலாம் வித்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா கவலை மட்டும்தான் இருக்கும். சில குடும்பத்துல கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க, பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அந்த போஸ்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க, அங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும். அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா ஒன்லி கவலை கவலை கவலை. சில குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கும், ரொம்ப படிச்சிருப்பாங்க, படிச்ச படிப்புக்குள்ள வேலை இருக்காது. சம்பளம் பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படிதான் சம்பளம் வந்துட்டு இருக்கும். அவங்க பார்த்தா 4 டிகிரி 5 டிகிரி படிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உண்மையா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்காது. சில குடும்பத்துல கல்யாணம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்க போன ஊர்ல பார்த்தா எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும். இவங்க வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கும், அவங்க போன ஊர் வேற மாதிரி இருக்கும். பல பிரச்சனையில கவலைப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒரு குடும்பம் கவலை வர 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 அவங்களுக்கு என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது. இப்ப அப்படிப்பட்ட பிரச்சனை தான் நிறைய வீட்டுல இருக்கு. சில குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்க அப்படின்னா கவலை கவலை கவலை. தெளிவா எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அண்ணே சொன்னதுல நிறைய பிரச்சனை எங்க வீட்டுல இருந்துச்சு, நாங்க கவலைப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிசாசு தான் கவலையை கொண்டு வருவான். பிசாசுடைய ஒரு ஆயுதம் கவலை, பயம், வேதனைப்படுத்துகிறவன், திருடுறவன், அழிக்கிறவன், கொள்ளை. இப்படி பிசாசு நிறைய பேர் இருக்கு. ஒரு குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் கவலையோடு இருக்காங்க அப்படின்னா அவனோட வாழ்க்கையில பார்த்தா சந்தோஷமே இருக்காது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இங்க பார்த்தா எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. பைபிள்ல போட்டிருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆனா இவங்க எப்படி இருக்காங்கன்னா எப்பொழுதும் கவலையாவே இருக்கிறாங்க. எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப நான் என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் உயிரோட இருக்கிறதே கிருபை தான். ஒண்ணுமே இல்லை, சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு வண்டியில போயிட்டு வரோம், ஒரு 2 வீலர்ல போயிட்டு வரோம், ஒரு கார்ல போயிட்டு வரோம். நம்ம வீட்டுக்கு சேர்ந்தா தானே உண்டு. 1000 கோடி சொத்து இருக்கலாம்ப்பா, உயிர் இல்லைன்னா என்ன செய்ய? இன்னைக்கு சில குடும்பத்துல தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்காரு. இப்ப அதெல்லாம் யோசிக்கலாம் நேரம் இல்லை. எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு அது இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரே புலம்பல் மட்டும்தான். புலம்பி புலம்பியே இருதயம் ஃபுல்லா மன அழுத்தத்துக்குள்ள போயிருந்தாங்க, வேதனைக்குள்ள போயிருந்தாங்க, துக்கத்துக்குள்ள போயிருந்தாங்க. அப்புறம் தூக்கி எடுக்க முடியல. எப்ப பார்த்தாலும் கண்ணீர் வாழ்க்கையா மாறிடுது. என்ன காரணம்? அவங்க எதையோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, பக்கத்துல சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒரு மனுஷன் கவலையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா தேவையில்லாம யோசிக்க கூடாது. சில குடும்பத்துல டாக்டருக்கு போயிருப்பாங்க, அவங்க ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க, உங்க வீட்டுல இப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், 23 வயசு தான். அந்த மகளுக்கு ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போயிருக்காங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இது உனக்கு கேன்சர் கட்டிமா, நீ உடனே அட்மிட் ஆகணும், இது ரொம்ப இல்லைன்னா சீரியஸ் ஆயிரும், அது லைட்டா சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. அவங்க கத்தரை அறியாதவங்க. ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க, தொலைபேசி மூலியமா கூப்பிட்டாங்க. அந்த சகோதரிக்கு ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சாரு. அடுத்த மாசம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்க, உங்களுக்கு கேன்சர் இல்லை, ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க.
அந்த சகோதரி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அண்ணா எனக்கு கேன்சர் இல்லையாம்னே. போன மாசம் ரிப்போர்ட்ல இப்படி சொன்னாங்க, இப்ப பார்த்தா இல்லைங்கிறாங்க. கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கு. ஒரு அதிசயம் நடக்கு. நானும் அவங்கள பார்த்ததும் இல்ல, அவங்களும் என்னைய பார்த்ததும் இல்ல. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு இருதயத்துல ஒரு கவலை இருக்கு அப்படின்னா, கர்த்தரை நம்பணும். கர்த்தரை விசுவாசிக்கணும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு கடன் இருக்கு. ஒரு வீடு கட்டுற பாதியா நின்றுருக்கு. பிள்ளைக்குள்ள திருமணம் நின்றுருக்கு. இல்ல பிள்ளை இல்லாம இருக்கு. எந்த பிரச்சனையானாலும் இருக்கட்டுமே. கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கணும். என் இருதயத்துல ஒரு கவலை என்னை அடிக்கடி நெருக்குது. இதனால நான் ரொம்ப துக்கப்படுறேன். இதனால நான் ரொம்ப கண்ணீர் வருது. எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, இன்னும் விக்கிரக ஆராதனைக்குள்ள, உலக வழிபாடுகளுக்குள்ள பல காரியத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்றாங்க. சிறையிருப்புக்குள்ள போயிருந்தாங்க. அவனோட வாழ்க்கையில எப்படி எப்படி சிறையிருப்பு வருது தெரிய மாட்டுக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கர்த்தரை தேட மாட்டுக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மனம் திரும்ப மாட்டுக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டுக்காங்க. சில குடும்பத்துல ஞானஸ்நானம் எடுக்காம இருக்காங்க. சில குடும்பத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் சர்ச்சுக்கே போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போறது கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை எப்படிலாம் வருது? ஏன் கவலை வருது? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒரு குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் கவலைப்படுறாங்களா? அத முதல்ல என்ன? அது எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுறீங்க? எதனால கவலைப்படுறீங்க? நேரா சர்ச்சுக்கு போங்க. காணிக்கை போடுங்க. என் இருதயத்துல இப்படிலாம் ஒரு கவலை இருக்கு. அந்த கவலைய எடுத்து போட்டுருங்க. ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தோட வீட்டுக்கு வாங்க. சில குடும்பத்துல ஜெபம் பண்ணி தேவன்ட்ட சொல்லுவாங்க. அதே வார்த்தைய கொண்டு போய் ஊழியக்காரன்ட்ட சொல்லுவாங்க. அதே காரியத்தை கொண்டு போய் பக்கத்து வீட்ல போய் கதை பேசிட்டு இருப்பாங்க. நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்தரங்கத்துல நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நமக்கு வெளியரங்கமா பதில் அளிப்பார். ஹalleluya. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அவிசுவாசம், சந்தேகம் சேர்ந்து கிடக்கு. அதனால சில குடும்பத்துல கவலைகள், துக்கங்கள் அதிகமா இருக்கு. நம்பிக்கையே இல்ல. சில குடும்பத்துல உண்மையான ஒரு வாழ்க்கை இல்ல. பரிசுத்தம் இல்லாம இருக்கு. தேவனுக்கு பிரியமானபடி வாழல. வீட்டுக்குள்ள அன்பு இல்ல. வீட்டுக்குள்ள அக்கிரமம் ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. பொல்லாத காரியத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு குடும்பத்துல கவலை ஏன் வருது? எதனால? அதையே நம்ம யோசித்து பார்க்கணும். சில நேரத்துல பாவத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கணவர் பார்த்தா ஒண்ணு விபச்சார அடிமையில இருப்பாரு, இல்லைன்னா மதுபான அடிமையில இருப்பாரு, இல்ல கஞ்சா பழக்கத்துல இருப்பாங்க, இல்லைன்னா லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, இல்ல விக்கிரகாரதில இருப்பாங்க. அந்த வீட்டுல என்ன ஆகும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஐயா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களோ அவனோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இந்த இரவு நேரத்திலே நம்ம வாழ்க்கை பிரகாசமா மாறணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை கவலை அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சரி நான் கவலைப்பட்டு என்ன செய்ய? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. நான் வியாபாரத்துல ஒரு 55 லட்ச ரூபா கடன்ல கஷ்டப்பட்டேன், நஷ்டப்பட்டேன், நடுரோட்டுக்கு வந்தேன். சொந்த வீடெல்லாம் வித்தேன், நகையை வித்தேன், எல்லாத்தையும் வித்தேன், நடுரோட்டுக்கு வந்தேன். நான் இப்போ அதை உட்கார்ந்து யோசித்து என்ன செய்ய? கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி அப்படின்னா பழையவில் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய வாழ்க்கையோ பழைய காரியங்களையோ உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சா என்ன ஆகும்? அது ஒரு பிரச்சனை தான். 5 வருஷம் முன்னாடி என் வீடை வித்துட்டேனே, என் நகையெல்லாம் போச்சே, வீடு கட்ட முடியல, கொஞ்சம் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல நிறைய கண்ணீர் வடிக்கிற தாய்மார்கள் உண்டு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஏதாவது கவலை இருக்கா? நைட் நேரத்துல உட்காந்து ஏதாவது புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இல்ல தூக்கம் வராம இருக்கா? எனக்கு சில குடும்பத்துல ஜெபகுறிப்பு வரும். அப்போ அதுல ஒரு குடும்பத்துல என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 15 வருஷமா எனக்கு நைட் ஆனா தூக்கம் வராது.
நானும் நைட்டு தூக்க மாத்திரை போட்டு பார்த்துட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தேன், எத்தனையோ பல காரியங்கள் நான் போயிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு இடத்துலயே போய் நான் நிறைய செஞ்சுட்டேன், விற்கிறதுக்கு நான் நிறைய செஞ்சுட்டேன். ஆன்லைன் மூலியமா உங்க செய்தி கேட்டேன். ஒரு 15 நாளா கேட்டு பார்த்தேன். நான் என்னைக்கு கேட்க ஆரம்பிச்சேனோ அந்த 15 நாளும் நான் மாத்திரை போடாம எனக்கே தெரியாம தூங்கிட்டு இருக்கேன். அதனால இப்ப ராத்திரியான உங்க செய்தியை நான் கேட்டுருவேன் பிரதர். என் வாழ்க்கையில இப்ப நான் ராத்திரி மாத்திரை போடல, 15 வருஷமா உள்ள பிரச்சனை எனக்கு இப்ப மாறிட்டு அப்படின்னா. நான் அந்த அம்மாவை போய் பார்த்தேன்னா இல்ல, அந்த அம்மா யாரு எனக்கு தெரியாது. அவங்க ராத்திரி செய்தி கேட்டிருக்காங்க, பேசாம படுத்து தூங்கிட்டாங்க, அவ்வளவு. அப்ப இருதயத்துக்குள்ள கவலையோ வேதனையோ, இல்ல டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே, இல்ல புருஷன் இப்படி சத்தம் போட்டாங்களே அப்படின்னு சொன்னா தூக்கம் வராது. அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சரி நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும், நைட்டுக்கு வந்து யோசிச்சு என்ன செய்ய, நாளைக்கு தேவன் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம படுத்து தூங்கிடணும். நாளைக்கு பெட்ரோலுக்கு காசு இல்லையா, இல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, இல்ல வீட்டுல ஏதாவது பணம் தேவை இருக்கா, நல்லா நைட் ஒரு 1/2 மணி நேரம் முழங்கல்ல நில்லுங்க, ஒரு 1 மணி நேரம் தேவனை தேடுங்க, ஒரு 1 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க, விசுவாசத்துல வளருங்க. ஜீவனுள்ள வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள வரும்போதுதான் நமக்கு சமாதானம். ஜீவனுள்ள வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள வரணும். உங்க இதயத்துக்குள்ள தேவ ஆவியான கிரியை செய்யணும். தேவையில்லாத இந்த உலக கவலை, உலகத்துல காரியங்கள் அதை வச்சு என்ன செய்ய? அது லாஸ்ட் பார்த்தா சுகர், பிரஷர், வியாதின்னு சொல்லிட்டு வந்துருது. சில குடும்பத்துல நைட் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒரு 1 மாசம் 2 மாசம் அழுதுருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா கண்ணு தெரியல அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்டா கண்ணீர் வடிச்சு வடிச்சு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்படியும் சில குடும்பம் இருக்கு. அதுல நைட் நேரத்துல உட்காந்து புலம்பாம சில குடும்பத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, உங்க வீட்டுல எத்தனை பிரச்சனை இருக்கு, உங்களுடைய வியாபாரத்துல எத்தனை பிரச்சனை இருக்கு, இல்ல கம்பெனி வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு, ஒரு 50 பிரச்சனை இருக்குமா, ஒரு பேப்பர்ல எழுதுங்க, தேவனோட சமூகத்துக்கு கொண்டு போங்க. இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்கு, பையன் எப்படி இருக்கான், பிள்ளை எப்படி இருக்கு, புருஷன் எப்படி இருக்காரு, எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு அழகா ஜெபத்துல சொல்லுங்க, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, பேசாம சத்தம் போய் படுத்துங்க. 90% பிரச்சனை குறைஞ்சிரும். காலையில அதிகாலையில் எழும்புங்க, மறுபடியும் தேவனை தேடுங்க, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல நான் இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் இந்த எத்தனையோ குடும்பத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம உண்மையில அப்படி செய்யறோமா? நம்ம யோசித்து பார்ப்போமே. நான் வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு ஒருத்தன் மாந்திரிகம் பண்ணிவிட்டான். நல்ல விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு எல்லாம் என் கையிலே பணம் வாங்கிட்டான். 13 லட்சம். 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை. நான் கவலையும் படல, நான் வேதனையும் படல, நான் யோசிக்கவும் இல்லை. நான் அப்படியே பேசாம விட்டேன். நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். ஒரு நாள் எந்த வீட்டில் அவன் மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தானோ அதே வீட்டில் தூக்கு போட்டே செத்து போயிட்டான். நான் அவனுக்கு ஒன்றும் செய்யவும் இல்லை. காரணம் என்ன? நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா, தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. அழகா போட்டிருக்கு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்பட்டுட்டே இருந்தா சுகர் இறங்கிரும், ப்ரெஷர் இறங்கிரும், இல்லை ப்ரெஷர் கூடிரும், சுகர் கூடிரும், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்துடும், அப்புறம் நரம்பு பிரச்சனையே வந்துடும், கைகாலே எடுத்துக்கிடும். ஏன்னா தூக்கம் இல்லைன்னா அப்புறம் நரம்புலாம் வேலை பார்க்காது, அப்புறம் தலை வலிச்ச மாதிரி இருக்கும், தலை வெடிச்ச மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ நிறைய குடும்பத்தில் நடக்கு. சில குடும்பத்தில் சர்ச்சைக்கும் போக மாட்டாங்க, பாஸ்டர் போய் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க, வீட்டில் பிரச்சனையை உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அவங்களுக்கு 44 வயசு. யாரோ இன்ஸ்டாகிராமில் பழகிருக்காங்க, ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க, ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. இவங்க வேறு நாடு, அவங்க வேறு நாடு. அதுக்கப்புறம் ஏதோ எனக்கு ஒரு அவசரமாக
இந்த மாதிரி நான் பணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒன்று இவங்க உடனே பணம் அனுப்பியிருக்காங்க. அந்த பிரச்சனை இன்னும் முடியல. நான் ரொம்ப கடனில் கஷ்டப்படுறேன், எனக்கு இன்னும் அந்த பிரச்சனை முடியலன்னு இவங்க டக்குன்னு அக்கௌண்ட்லேருந்து ஒரு லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்க. 1,00,000 ரூபா அனுப்பினோடனே ஃபோட்டோ 1,00,000 ரூபா, அப்புறம் பல வார்த்தைகள் பேசியிருக்காங்க, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தந்திரமாக நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு பயம் வந்துட்டு உடனே ஜெப குறிப்பு வந்துச்சு. அந்த சகோதரிக்காக மறுபடியும் ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். இன்னைக்கு மனுஷன்கிட்ட போய் எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா தேவனோட சமூகத்துக்கு வரணும். உலகத்துல தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தினால் கவலை மாறும். தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னா உங்க வீட்டில் உள்ள பிரச்சனை மாறும். தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் செலுத்தணும், தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கவலை இருக்கா, அந்த எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செலுத்தி விண்ணப்பம் செலுத்தி தேவனோட சமூகத்திலே தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அது வரைதான் நம்ம வேலை. அதுக்கு அடுத்த பாயிண்ட் போட்டிருக்கு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம புத்தியில நிறைய காரியங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். நமக்கு சொந்தக்காரங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்துருப்பாங்க, வெளியில போகும்போது அவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க. நமக்கு இயற்கையா 4 காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், புக்கு படிச்சிருப்போம், அதுலேருந்து ஒரு 4 காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு சமாதானம் தராது. சில குடும்பம் தண்ணி அடிச்சா சமாதானம் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அது கொஞ்ச நேரம் போதையா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஒரு மனுஷனுக்கு சமாதானம் வேணும் அப்படின்னா எந்த ஒரு மனுஷனும் தர முடியாது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. எப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எப்போ உங்க இருதயத்தில் வந்துச்சு? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தும் போது. அப்ப தேவனுக்கு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். சில குடும்பம் ஏன் பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக் கொள்றாங்க அப்படின்னா தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம் தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். நம்ம இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வந்துட்டு அப்படின்னா நம்ம இருதயத்துல கவலை இல்லைன்னு அர்த்தம். நம்ம இருதயத்துல கவலை இருக்கு அப்படின்னா இன்னும் தேவ சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். இதை ரெண்ட நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். எப்பொழுதுமே தேவ சமாதானத்தோடு இருக்கானா அவன் இருதயத்துல கவலை இல்லைன்னு அர்த்தம். எப்பொழுதுமே கவலையோடு இருக்கானா அவன் இருதயத்துல தேவ சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும். இன்னைக்கு இருதயத்துக்குள்ள என்ன இல்லை? தேவ சமாதானம் இல்லை. அதனால உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து கவலைப்பட்டு இருப்பாங்க. ஏன் கவலைப்பட்டாங்க? இருதயத்துல உட்காந்து எதையாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா கவலையும் தேவனுடைய சமூகத்துல ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்துல நம்ம வச்சாச்சு அப்படின்னா தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம சிந்தை காத்து கொள்ளப்பட வேண்டும். நமக்கு ஒரு தேவ சமாதானம் வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்திருக்கணும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சுதிரோம்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கிருபை எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை அப்பா இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை கட்டளை கிருபைக்காக நன்றி. உங்க கிருபை தந்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிரோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே கவலையிலே வேதனையிலே துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அப்பா அவங்க பிள்ளைகளோட நீங்க பேசிட்டீங்கப்பா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எந்த குடும்பத்துல கவலையோடு இருந்தாங்களோ அந்த கவலையை நீக்கி போடுங்கப்பா. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதத்தின்படி உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன வேதனை இருக்கோ அதை எல்லாவற்றையும் நீக்கிருங்கப்பா. கர்த்தர் கூட இருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. கர்த்தர் வேலை அடைங்கப்பா. கர்த்தர் வேலை அடைங்கப்பா. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கவலைகள் எதுவும் வரக்கூடாதுப்பா. தேவையில்லாத பயங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எதுவும் உங்க பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலை அடைங்க. எந்த குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கோ அப்ப அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்க தேசத்துக்குள்ள கடைசிகளை எழுப்புதல் வரணும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துல அப்பா அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய வரிகளை நாங்க காணப்படணும்ப்பா. மறுரூபமாக்கப்படணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. நைட் நேரத்துல எந்த குடும்பத்துல இருந்துக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு. எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்துல கடல்ல கஷ்டப்படுறாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்துல பக்கத்து வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, எந்த உபத்திரத்துல இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. சமாதானத்தின் தேவன் உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. எத்தனையோ குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா பாரம், அந்த வேதனையை நீக்கி போடுங்கப்பா. கண்ணீரோடு எந்தெந்த குடும்பத்துல அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்களோ அந்த கஷ்டத்தை கண்ணீரை மாற்றுங்கப்பா. சமாதானத்தை கட்டெடுங்கப்பா. தேவ சமாதானம் அவங்க இதயத்துக்குள்ள ஆளுகை செய்யணும்ப்பா. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அப்பா காத்துக்கொள்ளணும்ப்பா. அவங்க சிந்தை காக்கப்படணும்ப்பா. அவங்க இதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் வரக்கூடாதுப்பா. தேவ சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. பலனிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்துருக்காங்களோ எல்லா குடும்பத்தை கர்த்தர் அப்பா வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்கப்பா. எல்லா நாட்டிலோட ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து அப்பா அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட சிரசு மேல ஆசீர்வாதம் வைங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இரவு நேரத்துல எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அந்த இடத்துல எந்த சூழ்நிலை வேதனையோடு இருக்காங்களோ அந்த வேதனை எல்லா துக்கத்தை எல்லாவற்றையும் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல நைட் நேரான மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. கற்பத்தினிக்க ஜெபினா கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்குங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு யாரெல்லாம் ஜெபினாலோ எல்லா தேவையில கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளையோட வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தோட அப்பா நீங்க பேசியிருக்கிறீங்க. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொடுங்கப்பா. அவங்க இதயத்தோட வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. சரீரத்துல பலவீனத்தோட படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்கப்பா. இரவு நேரத்துல சமாதானம் தூக்கம் தாங்கப்பா. அதிகாலையில் எழுப்பிடுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சிருங்க. நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்கங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்கங்க, நைட் நேரத்தில் டிரைவிங்ல இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்கங்கப்பா. கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்கப்பா. நைட் நேரத்தில் ஆர்மில வேலை பார்க்கங்க, போலீஸ் வேலை பார்க்கங்க. நைட் ஷிப்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும்ப்பா. கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் தள்ளி போகக்கூடாது. தேவையில்லா சிகரெட் பழக்கம், புகையிலை பழக்கம், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, சிகரெட் பழக்கத்தில் எந்த ஒரு காரியத்திலுமே, செல்போன் அடிமையில எந்த ஒரு பாவத்திலும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேலை அடைங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண்வெளிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் வேலை அடைங்க. உங்க நாம மட்டுமே பற்றும் துதி கன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும்
பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.